அண்ணாமலை எதுக்கு துணிஞ்சவர்? சேரை பார்த்து 1 மணி நேரம் பேசும். ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று அண்ணன் கோரிக்கை வைத்திருக்கிறார், விரைவில் நடக்கும் அப்படின்னு என்னென்னமோ. ஐயோ கொடுமைங்க. அதெல்லாம் அந்த கட்சியில தான் நடக்கும். அதெல்லாம் அவர் முதலியாரிகளும் பிள்ளைமார்களையும் கூப்பிட்டு திருச்சியில் கூட்டம் போட்டால் திருச்சியில் எந்த வடக்கம் இருக்கான், இதெல்லாம் அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். அதுக்குதான் பல்லடம். ஆமாம், அதுதான் பல்லடத்தில் போட்டால் திருப்பூர்லேருந்து ஆளை தூக்கலாம். அதுதான் அண்ணாமலையோட சக்ஸஸ். அண்ணாமலை உண்மையிலே அரசியலை ஒரு செயின் லிங்க் மார்க்கெட்டிங் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் 20,000 பேர் தட்டுருக்கான்னு பாருங்க. ஃபோன்லேயே ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, எவனையோ கூட்டு வந்து உட்கார வச்சிக்கல கண் முன்னாடி. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஜி போயிருக்காரு, உடனே 7 கூடத்துக்கு வரேன்ட்டார். அவருக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் பாருங்க. SRM ஓனருக்கு இவர் கட்சியில் 10,000 பேர்லாம் வந்துடுவாங்க இல்லைங்க. இவர் 100 பேர் 200 பேர் வருவான், 500 பேர் வருவான். 10,000 சேரை போட்டு வச்சுருந்தா எப்படிங்க வருவாங்க? 9,990 சேர் காலியாகிறேன். மீதி மேலே மேடையில் மட்டும்தான் ஆள் இருக்காங்க. ஜி ஹிந்தியில் பேசும்போது இந்த சென்னையில் கை தட்டணும்ல, கை தட்டுறாங்க ஹிந்தியில். டிரான்ஸ்லேட்டர் பேசுறதுங்கிறத தாண்டி ஹிந்தி புரியுதா? அவ்வளோ பேர் இங்கே படிச்சிருக்காங்களா? அப்படி கை தட்டுறாங்க அப்படின்னா அப்போ வடக்கன்ஸ்தான் அது காட்டி கொடுத்துறாங்க. அதில் அவங்களே காட்டி கொடுத்துறாங்க. புரியுதா? பல்லடத்துல ஹிந்தியில் பேசுகிற கை தட்டுறாங்க அப்படின்னா திருப்பூரில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு விரிவான வீடியோ போட்டிருந்தீங்க. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வருவது அப்படிங்கிறது பல பேருக்கு வாழ்வு அளித்திருக்கிறது, குறிப்பாக வேலை கொடுத்திருக்கிறது. ஒரு 20,000 பேர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய தொழில்ங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உறுதி பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. எதிர்காலத்தெல்லாம் உறுதி பண்ணலை. இந்த 2-3 மாதத்துக்கு இப்போ டெம்பரவரியாக வேலைக்கு சேர்த்துருக்காங்க 20,000 பேர். ஆளே சேர்த்துட்டாங்களா? ஆமாம், 20,000 பேர் தான் எல்லா கூட்டத்துக்கு வரணும்னு பிளான் பண்ண மாதிரி தான் இருக்குது. கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அதுக்கு பேட்டா மாதிரி அன்னைக்கு ஷூட்டிங் பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க. சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் ஒன்று பேசிடுவாங்க. ஆனால் ஷூட்டிங் டேட்டில் ஒர்க்கு இருந்துச்சுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பேட்டா, எல்லாருக்குமே காஸ்டியூம் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு பேட்டா கொடுப்பாங்க. அந்த மாதிரி அது தனியாக பேமெண்ட் தனியாக பேசி தான் இந்த 20,000 பேர் காட்டியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தொப்பி, சேலை, 2 கூடத்துக்கு ஒரு சேலை, 2 கூடத்துக்கு ஒரு துண்டு, நல்ல டவல். அது 6 மாதம் வரைக்கும் குடும்பமே துடைக்கலாம். ஆனால் பிஜேபி கொடி கலரில் இருக்கும். அது வீட்டுக்குள்ளே காய போடுறதுக்கும் கொடியில் காய போடுறதுக்கும் எந்த கலரில் இருந்தாங்க அதை மறைமுகமாக காய போட்டுக்கலாம் பின்னாடி. அந்த மாதிரி இருக்குது. சேலை இருக்குது, அது சொல்லி தான் கொடுத்துருக்கேன். தாமரை டிசைன்மா, இதில் என்னம்மா இருக்குது குறை, நல்லது தானம்மான்னு. சரி, ஆனால் நாய் கடிச்சுவிடும் திடீர்னு. அதாவது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் வேறு, இப்போ வேறு மாதிரி அவனாவது இப்போ குடுகுடுப்பக்காரங்களாம் வரும்போது ஏன் நாய் துரத்துதுன்னா, எல்லா மனிதர்கள் வேறு மாதிரி போட்டிருக்கான். இவன் தலையில் எதோ கட்டியிருக்கான், எதோ போட்டிருக்கான், இதெல்லாம் போட்டிருக்கான், போட்டு குடுகுடுப்பை வச்சு வேஷ்டி மாதிரி கட்டியிருப்பான். வித்தியாசமாக அதுக்கே தெரியும். அந்த மாதிரி இந்த சேலையில் பல பொம்பளைங்களுக்கு பெண்கள் அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு நாய் கடி உறுதின்ற மாதிரி வித்தியாசமாக பார்க்கும் நாயெல்லாம். என்னடா இது கலராக இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, இந்த கலரை நான் தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது, தெருவில் பார்த்ததில்ல, வித்தியாசமாக இந்த அம்மா வருதுன்னு சொல்லி ஆபத்து இருக்குது. அவர்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. அதே மாதிரி துவைச்சி காய போடும்போதும் பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி தாமரை என்னன்னா ஜிலேபி மாதிரி தெரியும், அது எலிக்கலாம் கடிச்சிடும். அது வேஸ்ட்டு தான் அந்த சேலை. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் அது அதாவது வாயில்லா ஜீவன்கள் கூட இதை ஏற்றுக்காது. அந்த மாதிரியான ஒரு இது. காக்கா வரும், வெளியே காயப்பட்டிருப்பீங்க அந்த சேலையை, தாமரை சேலையை. காக்கா ஏதோ பூ, அது காட்டுக்குள்ளே இந்த மரங்களுக்குள்ளே தானே காக்கா இருக்கும், அது உட்காந்து தேவனை பண்ணி விட்டு போயிடும். பல ரூபங்களில் பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் ஓசியில் கொடுக்குறாங்கன்றக்காக வாங்கிக்கிறாங்களே எல்லோரும். மக்கள் வாங்கி ஒரு 4 நாள் அந்த சேலையை கட்டிட்டு போகணுன்ற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு பெரிய அளவில் வடக்கன்ஸ் எல்லாம் லீவ் விட சொல்லியிருக்காங்க. வடக்கன்ஸ் வேலை பார்க்குற கம்பெனிலலாம் ஜி வர்றாருன்னா லீவ் விட்டுருங்க, ஏன்னா ஹிந்தி தெரிஞ்ச ஒரு 4 பேர்னாலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு 4,000-5,000 பேர் தேடிருக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஹிந்தியில் பேசும்போது இந்த சென்னையில் கை தட்டணும்ல, கை தட்டுறாங்க ஹிந்தியில். டிரான்ஸ்லேட்டர் பேசுறதுங்கிறத தாண்டி ஹிந்தி புரியுதா? அவ்வளோ பேர் இங்கே படிச்சிருக்காங்களா? அப்படி கை தட்டுறாங்க அப்படின்னா அப்போ வடக்கன்ஸ் தான் அது காட்டி கொடுத்துறாங்க. அதில் அவங்களே காட்டி கொடுத்துறாங்க. புரியுதா? பல்லடத்துல ஹிந்தியில் பேசுகிற கை தட்டுறாங்க அப்படின்னா திருப்பூரில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்காங்க. கொஞ்சம் பேர் ஏற்கனவே ட்ரெயினுக்கு சண்டை போட்டாங்க பாருங்க, கல்லடிலாம் விட்டு தகராறுலாம் நடந்துச்சு. ஸோ பீகார்காரன் இருக்கான், யூபிக்காரன் இருக்கான், அவனை கூப்பிட்டு வந்துடுறாங்க. காசு கொடுத்தா போதும். காசு கொடுத்தா பனியன் கம்பெனி முதலாளியை மிரட்டி ஜி வராருன்னா லீவ் விட்டுறணும். அதிலே ஒரு 25,000 பேர் பனியன் கம்பெனி வேன்லேயே வந்திருக்காங்க.
அதில் வேறு வந்திருக்காங்க. சென்னையில் என்னென்னா, சென்னையில் காலேஜ் ஓனர் 2 பேர் இருக்காங்களே, அந்த மஞ்சள் கலர் பஸ்ஸில் ஏற்றி விட்டு அது ஒரு பக்கம் வந்திருக்காங்க. அந்தந்த ஏரியாவில் உள்ள காலேஜை பிடிச்சிட்டாங்க. காலேஜ் பஸ்ஸுன்றது சும்மா தான் நிற்கும். காலையில் கூப்பிட்டு வந்து சாயந்தரம் விட்டு சும்மா தான் நிற்கும். எல்லா இந்த ரீஜனில் இருக்க எல்லா காலேஜ் பஸ்ஸும் அங்கங்கே பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கணும், எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்துடணும். அந்த பஸ்ஸுட்டே கண்டக்டரே மாதிரி ஒருத்தரை போட்டு அவரே அந்த வர கூட்டத்தை தலைக்கு எவ்வளோன்னு எண்ணி காசு கொடுத்துடணும். அவருக்கு ஒரு ஹெட்டு, அவருக்கு ஒரு ஹெட்டு. இந்த அஜித் ஒரு படத்தில் சொல்லுவார், நான் எனக்கு வேலை கிடச்சா போகுதுன்னா ஒரு 4 பேர் போதுமா உங்களுக்கு கீழே, அந்த எனக்கு கீழே 4 பேர், அந்த 4 பேருக்கு கீழே ஒவ்வொருத்தர் கீழே 40 பேர் அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய பாஸ். இந்த மாதிரி அப்படி ஒரு செயின் லிங்க் மாதிரி எம்எல்எம் தான் அது. எம்எல்எம் மாதிரி நீங்கள் வந்து 1000 பேரை கூட்டிட்டீங்கன்னா அந்த ஒவ்வொருத்தரும் 2 பேரை கூட்டு வரணும். அப்போ என்னாச்சு, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா, நீங்கள் 2 பேரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு 1000 அதில் 200 அவங்களுக்கு வந்துடும். அவங்க 2 பேரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு 1000 அவருக்கு 100 உங்களுக்கு 50 ரூபா வந்துருந்தோடனே இந்த செயின் லிங்கில் டாப்பில் இருக்கவனுக்கு வந்து அன்னைக்கு கூட்டத்துக்கு மட்டும் ஒரு 10,000 தேரும். வரமாட்டாங்களா? அவன் 2 பேரை சேர்த்து விட்டா போதும். பிஜேபி கூட்டத்துக்கு 2 பேரை சேர்த்து விட்டா போதும். அந்த 2 பேரை 2 பேரை சேர்த்து விட்டான். அவன் 2 பேர் இவருக்கு கார் 50 ரூபா 100 ரூபான்னு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு செயின் லிங்க் கீழேயே 100 ரூபா முதல் சேர்த்து விடுறான்னு 100 ரூபா, அடுத்து வரணும்னா 50 ரூபா வந்துகிட்டே இருக்கும். அப்படின்றது போக நீங்கள் வந்து 5 செயின் லிங்க் சேர்ந்துட்டாங்கன்னா 20 துண்டு உங்களுக்கு வந்துடும். துண்டு 20 சேலை வந்துடும். நீங்கள் அவங்களுக்கு பிரித்து கொடுத்தப்போ 5 நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படின்ற மாதிரியான பல திட்டங்களை போட்டு தான் அதை கொண்டு போயிருக்காங்க. இவ்வளோ 20,000 பேர் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி வடக்கன்ஸ், நீ வந்து உன் பேரை பதிகிறதுக்கு மட்டும் இல்லாமல் நீ யாரோட ட்ரெயினில் ஏறி வந்த, எத்தனை பேர் பீகார்லேருந்து வந்தீங்க அப்படின்ற பேரையும் நீங்கள் எழுதுனா உனக்கு 500 ரூபான்னு. வேகமாக 10 கூட வந்த பேரெல்லாம் எழுதிடுவான். ஃபோன் நம்பர்லாம் எழுதிடுவான். டக்குன்னு அவனுக்கு ஃபோனை போடுவாங்க. உன் நண்பன் சொன்னால் நீ எல்லாம் 10 பேர் சேர்ந்து தான் யூபியிலேருந்து வேலைக்கு வந்தீங்களா? ஆமாம். அப்போ நீ யார் கூட இப்போ இருக்க தங்கிற? என் கூட 4 பேர் இருக்கான், ஃபோன் நம்பரை கூட. இப்படி வாங்கி தான் 20,000 பேர் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அண்ணாமலை உண்மையிலே ஒரு அரசியலை வந்து ஒரு செயின் லிங்க் மார்க்கெட்டிங் மாதிரி கொண்டு போய் 20,000 பேர் திரட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபோன்லேயே திரட்டி காசு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 1000 ரூபா வருது இல்லைங்க. சும்மா வீட்டில் இருக்க சாயந்தரம் நேரத்தில் வந்து உட்கார போகிறான். உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் எதாவது கை தட்டிட்டு எதாவது போட்டோன்னா நைட்டு சரக்கு காசு போக 500-1000 கொடுத்துட்றாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது வேறு இருக்கிறதுனால அக்கௌண்ட்லேயே போயிடும். டிஜிட்டல் இந்தியா இருக்கிறதுனால ஈஸியாக போயிடும். இப்போ அண்ணாமலை பல விஷயங்கள் செஞ்சு இவ்வளோ பேரை கூப்பிட்டுட்டு வந்தாலும் அந்த மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டீங்கிற மாதிரி அந்த பெண்கள் பூரா முக்காடு போட்டு மாட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது. ஆமாம், அது வந்து பூரா நார்த் இண்டியன்ஸ். அவங்க கலாச்சாரங்க, புரியுது அவங்களுக்கு. எப்படின்னா இப்போ நம்ம வீட்டு பெண்களுக்கு சேலை கொடுத்தோன்னா அழகாக கட்டி ஒரு இது வச்சு நீட்டாக கட்டிட்டு வருவாங்க. வடக்கு பெண்கள் வந்து எப்படின்னா சேலையில் ஒரு பகுதியை தலையில் போட்டே பழகிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து இப்படி பேசிட்டு, நீ ஹிந்தி படம்லாம் பார்த்தீங்களா, பாஜி அப்படின்னு ஆஜின்னு இப்போது அந்த அம்மா தலையில் போட்டு தான் பூஜை பண்ணுவோம் எல்லாம். அப்போ இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வீடியோவை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. இது இப்போ என்ன தான் நீங்கள் மறைச்சிங்கன்னா கூட அவர்கள் தலையில் துண்டை போட்ட உடனே அவர்கள் வடக்கன்ஸுன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ இவ்வளோ வடக்கன்ஸும் இவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது அந்த வீடியோ காட்சியிலேருந்து தெரியுது. அவர்கள் எடுத்த வீடியோவில் இதை போய் எதுக்குடா க்ளோஸ்அப் வச்சிங்கன்னு அந்த கேமரா பண்ண கேட்கு அதை காட்டி விட்டாங்க. பட்ட நாமம் போட்டு ஒட்டுன்னு கத்துறான். ஆமாம், டை போட்டு டை கட்டிட்டு வந்திருக்கான். நான் படித்தவன் காட்டணுன்ட்டு இருக்காங்க. வித்தியாசமாக காட்டணும்ல, அந்த மாதிரி வந்திருக்காங்க. உரமாக பார்த்தீங்கன்னா நெத்தியை செவுத்தில் போட்டு தேய்ச்சிருக்கும் போல். இவ்வளோ தூரம் பட்டை அடிச்சுட்டு அதனால் கோயிலுக்கு மோடி கூட்டத்துக்கு வரைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பட்டையை போட்டு வரணும். அதே மாதிரி ஒரு பட்டையோட தான் வாசனுக்கு பின்னாடி ப்ரெஸ் மீட்டில் ஒரு அம்மா நின்றுட்டு இருந்துச்சு. அதே தான், அந்த குரூப் தான். அப்படியே அந்த அம்மாவை கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம லாங் ஷாட்டில் அடையாளம் தெரியல. இப்படி பல கூத்துக்களை பண்ணியிருக்காங்க. நல்ல காமெடி இதாக இருந்துச்சு. நல்லா அதே டைலர் அதே வாடகைங்கிற ஒரே காஸ்டியூமு ஒரே இது சேர் வாடகை அதெல்லாம் கொடுத்து வச்சு பெருசாக பண்ணி காட்டிட்டாங்க. வந்து புலங்காய் தான் நினைச்சிருக்கேன். கொடுத்த காசு கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் படங்கள்லாம் எடுப்பாங்க 10 கோடி பட்ஜெட்னு 20 கோடி இழுத்துட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அவன் ப்ரொடியூசர் நொந்து போயிருக்கும்போது படம் பார்க்கும்போது பரவாயில்ல அப்படிங்கும்போது அவன் மன ஆறுதல் பண்ணுறான். நஷ்டமானாலும் நல்ல படம் எடுத்துருக்கோன்ற மாதிரி. ஓட்டு போடுறான் இல்லையோ எவனையோ கூட்டு வந்து உட்கார வச்சிங்களே கண் முன்னாடி, அது வரைக்கும் சந்தோஷம் தான். போயிருக்காரு. உடனே 7 கூட்டத்துக்கு வரேன்ட்டார். 7 கூட்டம் போடுங்கலாம் பார்த்துக்கலாம். இதே டீமை அப்படியே காசை கொடுத்து மாத வாடகைக்கு பிடிச்சிருங்க. சில பேர் ஆட்டோலாம் டெய்லி அலைய வேண்டியது இருக்கும். ஒரு இடத்துக்கு போனால் 150-200 கொடுக்கும்போது அப்போ உடனே பேசுகிறாங்க 4 வாடகைக்கு எவ்வளோன்னு கேட்டுறாங்க. 2 நாளைக்கு என் கூட வரணும், 4 வாடகை கொடுத்துரும், டீசல் போட்டுருவோம் அப்படின்னு பிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பிடிச்சிருக்காங்க. இப்போ மாத சம்பளத்துக்கு இவ்வளோ கொடுத்துட்றோம், மாதத்துக்கு ஒன்று 10,000 ரூபா வந்துடும்.
ஒரு 5 கூட்டம் வரப்போகுது இந்த 2 மாதத்தில். நீ வந்து அதுக்கு உள்ள காசை நீ அப்புறம் வாங்கிக்க. நீ கரெக்டாக 5 கூட்டத்துக்கு வந்துட்டேன்னா அந்த அட்டண்டன்ஸ் காமிச்சேன்னா 10,000 எக்ஸ்ட்ரா உனக்கு வரும் அப்படின்ற மாதிரி. அது போக ஆள் சேர்த்து விட வருமானம் கொட்டுதுங்க. எதுக்கு இவ்வளோ பேர் போகிறான் அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் காசு கொடுத்துட்றாங்க. அப்போ எல்லோரும் போக தானே செய்வாங்க. ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போடுறப்ப மாற்றி போட்டுருவாங்க. பாண்டே சர்வே மாதிரி இது இந்த ஒரு டிவியில் சர்வே போட்டிருக்காங்க. மோடிக்கு 36% ஆதரவு, பாஜகவுக்கு 42% ஆதரவு, ஆனால் ஓட்டு வந்து 17% பிஜேபி குடும்பம். அப்போ அவங்களாம் ஆதரவுன்னா என்ன? தேமுதிகவில் இருக்கணும், விடுதலை சிறுத்தையில் இருக்கணும், மோடி ஆதரிச்சுட்டு போய் திருமாவளவன் போட்டு அப்படி கணக்கு தானே வருது. அப்போ வந்து நீங்கள் வந்து பாமகவில் பாஜக ஆட்சிக்கு வரணுன்றதை விரும்பக்கூடியவன் பாமக கொண்டு போடுவான். இப்படி தான் நடக்கும். இந்த கூட்டத்துக்கு வந்தவன் பார்ப்பான், ஜி வந்தார், காசு கொடுத்தார், ரைட், ஓகே, உதயசூரியனுக்கு போடு, இதுக்கு போடு, ரெட்டலைக்கு போடுன்னு போட்டு போயிடுவாங்க. இல்லை, அவங்க மாதம் வேறு சர்வே எடுத்தெல்லாம் சில சேனல் ரிலீஸ் பண்ணுறாங்களே. ஆமாம், அவன் போட போடணும். சர்வே எடுக்கிறவனுக்குலாம் அது பொற்காலங்க. அது மோடி ஆட்சின்றது வந்து ஒரு பொற்காலம் மாதிரி சர்வே. அதாவது பாண்டே சர்வே பார்த்துருக்கீங்களா? தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த சர்வே நம்ம வெளியிடுறோம். இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். அப்போது உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பது தாண்டி இப்போது 6 மாதத்துக்கு முன்னாடின்னுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒன்று போட்டாங்க, மோடி ஆட்சி 2வது 3 வருடத்தை முடித்து விட்டது, இன்னும் 2 வருடங்கள் தான் தேர்தலுக்கு இருக்குன்னு ஒரு சர்வே போடுவான். இன்னும் 1 வருடம் தான் தேர்தலுக்கு இருக்குன்னு ஒன்று போடுவான். இன்னும் 6 மாதம் தான் இருக்குன்னு போடுவான், 3 மாதம் தான் இருக்குன்னு போடுவான். அது தேர்தல் வந்து விட்டதுன்னு ஒரு சர்வே போடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொன்னதெல்லாம் இது ஒரு சர்வே போடுவாங்க. சர்வே வச்சு தானே பொழப்பு ஓடிட்டு இருக்கு. பெரிய பெரிய அமௌண்ட்டை போட்டுறாங்க, பில்லை, நல்ல வருமானம். இப்போ இவர்களாச்சும் யார் 2 காலேஜ் ஓனர் இருக்கிறாங்க, அவங்க ஆட்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேனாச்சு கொடுக்குறாங்கிறது இருக்குது. இந்த மற்ற கூட்டணி கட்சிகள் வாசன் போன்றவர், தேவநாதன், இவங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற? சும்மா கூட வந்து நிற்கிறது தாங்க. என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுங்க? அதுக்காக வீட்டில் இருந்து ஆளை ஊரில் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களாம் கூட்ட ஆரம்பிச்சு சும்மா வந்து ஒரு பில்டப் கொடுத்து. ஆனால் ஆயிரக்கணக்கானவரை கூப்பிட்டு வந்திருக்கோம். இங்கே தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானவர் வந்திருக்காங்கன்னு ஆயிரக்கணக்கான ஒரு 1000 இதை வந்து கொடியை வந்து கையில் கொடுத்துட்டா வந்தவனுக்கு 1000 கொடியை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இந்த இதெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்க வருவாங்க. வரும்போது ஓசியில் ஒரு டிஷர்ட்டை கொடுத்துருவாங்க. டிஷர்ட்லாம் கொடுக்குறான்னு வாங்கி போட்டால் அது பின்னாடி பெப்சி, கொக்கோ கோலான்னு இருக்கும். புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி தான் வர்ற கூட்டத்தில் வாசன் வந்து பனி நின்னு வாங்கி கொடுத்துருவா, டிஷர்ட் வாங்கி கொடுத்தா எங்கள் ஆட்கள் எல்லாம் பாருங்கள் 1000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு காட்டுறாதான். ஆனால் இதுக்கு நடுவில் ஒருத்தர் கூட்டத்தை கூட்டி திருச்சியில் வெறும் காலி சேராக இருக்குது, 50,000 60,000 சேர் போட்டு 150 பேர் கூட இல்லை வரமாட்டாங்க. இப்பெல்லாம் காசு கொடுக்காமலாம் வரவே மாட்டாங்க. காசு அண்ணாமலை பேசுகிறாரு, நீமா கூட்டம் வரல. இல்லை, அது அண்ணாமலை பேசுகிறாருன்றதை தாண்டி அவருக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் பாருங்க. SRM ஓனருக்கு இவர் கட்சியில் 10,000 பேர்லாம் வந்துடுவாங்க இல்லைங்க. வெறும் 100 பேர் 200 பேர் வருவா, 500 பேர் வருவா. 10,000 சேரை போட்டு வச்சுருந்தா எப்படிங்க வருவாங்க? 9,990 சேர் காலியாக கிடக்கு. மீதி மேடையில் மட்டும்தான் ஆள் இருக்காங்க. அண்ணாமலை எதுக்கு துணிஞ்சவர்? இந்த சேர் போட்டு சேரை பார்த்து 1 மணி நேரம் பேசுவோம். ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று அண்ணன் கோரிக்கை வைத்திருக்கிறார், விரைவில் நடக்கும் அப்படின்னு என்னென்னமோ. ஐயோ, கொடுமைங்க அது. அதெல்லாம் வந்து அந்த கட்சியில் தான் நடக்கும். அதெல்லாம் ஏதாவது இந்த ஹோட்டல் எல்லாம் மீட்டிங் நடத்துறதுக்கு சாயங்காலம் 2 மணி நேரம் வாடகைக்கு வாங்கி 10-20 பேர் உட்காந்து நடத்திட்டு போவேன். ஒன்றும் யார் கேட்க போறா? SRM கூட்டம் வரல இவர் ஓனருக்கு அப்படின்னு யார் சொல்ல போறா? அவர் வந்து இப்போ அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை வெற்றி பெற வைத்ததுக்கு நன்றின்னு ஒரு ஆடு எல்லா சேனலும் கொடுத்துட்டு இருக்காப்புல. ஆமாம், காசு இருக்குல்ல, எதையா நம்ம மென்டல் மாதிரி செய்ய வேண்டியதாங்க. எதையா நினச்சதை செய்ய வேண்டியதான். எவன் கேட்க போகிறான்? இதை வச்சு எல்லாமே டிவி பேப்பரில் ஆட்டிப்பானே. என்ன கூட்டம்னா பயங்கரமாக. நாங்கள் லைவ் பார்த்தீங்களா இல்லையா? உங்களை மட்டும் தானே காமிச்சோம், சேரை காமிக்கவே இல்லை. முன்னாடி உட்காந்த 10 பேரை மட்டும் காமிச்சு லைவ் பண்ணிட்டு அதில் ஒரு கொடியை போட்டுருவாங்க. ஏன்னா அதெல்லாம் இப்போ வெளியிலேருந்து மக்கள்கிட்ட ஆட்டையை போட்ட காசு மக்களுக்கே போகுதுன்ற மாதிரி தான். அதுக்கும் காசு கொடுக்காதனால தான் ஆளும் வராமல் போயிடுச்சுன்னா இப்போ செலவு இல்லை. காசு கொடுத்தாலும் ஆள் வர்றதுக்கு வேணும். அதுதான் அண்ணாமலையோட வெற்றி. வடக்கன்ஸ் இருக்கான் அண்ணாமலைக்கு, வந்து வடக்கன்ஸ் இருக்கான். அவருக்கு எந்த வடக்கன் இருக்கான்? அவர் முதலியாரிகளும் பிள்ளைமார்களையும் கூப்பிட்டு திருச்சியில் கூட்டம் போட்டால் திருச்சியில் எந்த வடக்கம் இருக்கான்? இதெல்லாம் அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். அதுக்குதான் பல்லடத்தில். ஆமாம், அதுதான் பல்லடத்தில் போட்டால் திருப்பூர்லேருந்து ஆளை தூக்கலாம். அதுதான் அண்ணாமலையோட சக்ஸஸ். பல்லடத்தில் போட்டால் திருப்பூர்லேருந்து ஆளை தூக்கலாம். சென்னையில் போட்டோம்னா இங்கே ஃபுல்லாக வடக்கன்ஸ் தான் இருக்கான், தூக்கிடலாம். இன்னும் ஆமாம், நீங்கள் மதுரையில் கொண்டு போட்டிங்கன்னா எங்கே வடக்கன், திருநெல்வேலிலையும் மதுரையிலையும் போட்டிங்கன்னா வடக்கன்ஸ் கூட மாட்டான். அதனால் போட மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? அடுத்து பாண்டிச்சேரியை ஒட்டி போடுவாங்க.
இந்த மாதிரி திருப்பியும் கோயம்புத்தூரில் ஒன்று போடுவாங்க. இந்த 7 இடம் ஜி சொல்லியிருக்காருல்ல, அது ஒன்று போடுவாங்க. அப்புறம் மதுரையில் ஒன்று போடுவாங்க. அது கொஞ்சம் ரிஸ்க் இவங்களுக்கு. திருப்பூர் பல்லடத்துலேருந்து கூட ஆளை கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா பக்கம் பஸ்ஸில் போயிடலாம் மதுரைக்கு. அந்த மாதிரி போடணும். திருச்சியில் போய் போட்டால் யார் வருவா? சாரம் ஓனர் அவ்வளோ தூரம் திங்க் பண்ணல போல். கூட இருக்க மண்டைய கழுவி யோசிக்க விட்டுருக்க மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாஜக குறிப்பாக அண்ணாமலையினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி, அது ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி பேரை பார்த்தா அப்படிதான் இருக்கு. திரு சரத்குமார் அவர்கள் ஒரு 3/4 பக்கத்துக்கு அறிக்கை விட்டு மோடியை மீண்டும் பிரதமராகவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. 2 சீட்டு வரைக்கும் சாமாக கேட்குது. சரி, அகில இந்திய சாமாக கேட்குது அப்படிங்கிற அவங்க தான் 4 சீட்டு தரேன்னாங்களே, ஏன் 2 சீட்டு கேட்குது? அதாவது அவங்க நீங்கள் அந்த பக்கம் ஒரு இது சொன்னாங்க, பையன்தான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினான்னு. எத்தனை பேர் ஓடினாங்கன்னு பார்த்தா 2 பேர் தான் ஓடிருப்பாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே அவங்க 4 சீட்டு தரேன்ட்டாங்க. அவங்க சொன்னதை நீங்கள் சொல்லலைல்ல, இவர் கேட்டதை சொல்கிறீங்க. அவங்க 4 தரேன்னாங்க, இவர் 2 கேட்டிருக்காரு. 2 போதும் அப்படின்னு. 1 தான் கேட்டிருக்காப்புல. ராதியாவை நிறுத்துறதுக்கு, ராதியா நல்லா தொழில் பண்ணிட்டு பேசாமல் இருக்காப்புல, பிஸ்னஸ் உமனாக உட்காந்துருக்காப்புல. ராதியாவும் தெருவில் எடுத்து விடுறதுக்கான வேலை தான் இது. ஏன்னா அன்றைக்கி பார்த்தேன் ஒரு கூட்டத்தில் அண்ணன் சரத்குமார் பேசிகிட்டு இருந்தார். இந்த திமுக அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா அண்ணா, பெரியார், அண்ணா இப்படி வச்சு இப்படி வைப்பாங்க. ஒரு சில கட்சியில் தேசிய தலைவர்லாம் அம்பேத்கர், காந்தி, இந்திரா காந்தி இப்படி வரும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, அடுத்து எடப்பாடி இப்படி வரும்ல. இவருக்கு ஆளே கிடையாம ராதிகா படத்தை கொட்டி வச்சு ஏதோ முன்னாள் தலைவர் மாதிரியும் இல்லைன்னா தலைவர் மாதிரி இவர் பேசுகிறாரு. பின்னாடி ராதிகா படம் மட்டும் சின்னதாக இருக்குது. என்னத்த கர்மாந்திரத்தை போய் சொல்லுது. அவர் நேரம். ஆனால் நல்ல மனுஷன். ஆனால் என்ன வாழ வழி தெரியல போல். என்ன எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. மோடியை பிரதமராக்குவோம், மோடியை முதல்வராக்குவோம்னு சொல்லி தொலைய போகிறாரு. ஏன்னா பிரதமராக இருந்தவரை திருப்பி குஜராத் முதல்வர் ஆக்கி விட்டுற போகிறாங்க. அதனால் இப்போ இருக்கார் அவர். ஒரு எல்லாத்துக்கும் ஒரு செட்டில்மெண்ட் தான். ஒரு அமௌண்ட்டை வாங்கலாம். ஒரு வருஷம் 2 வருஷம் செலவுக்கு ஆகும்ல. ஒரு 2 கோடி 3 கோடி தேர்ச்சுன்னா புது வண்டி வாங்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு டீசலை போட்டு ஓட்டி கெத்தா சுற்றலாம் அப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்று சொல்கிறது தான். அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகுது, அரசியல் அது சார்ந்த விஷயங்கள், கூட்டணி அப்படிங்கிற பல கூத்துகள் இருக்கிறது. மக்களுக்கு இது கொண்டாட்டமான காலம். உங்களுடைய நேரப்பகிர்வும் கருத்து பகிர்வுக்கும் ரொம்ப நன்றி சார்.